அஜித் அவர்களை குறித்து எவ்வளவு கேவலமா பேசினவர் தெரியுமா? என்ன ஆதாரம் இருக்குன்னு தானே கேட்கிறேன். சில பேர் அஜித்த தலைன்னு எடுக்கிறேன், சில தரதலைகள். அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரூம்ல போட்டு கொளுத்து. இது நம்ம பேசலாம். என்ன ஆதாரம் இருக்குன்னு தானே கேட்கிறேன். பேசிருக்காருங்க, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, காட்டுமா? உங்களுக்கு நான் ஏங்க போய் சொல்ல போறேன்? சீமான் உருட்டுனா பல உருட்டுகள் சோசியல் மீடியால போனாவே வருங்க. சில பேர் அஜித்த தலைன்னு எடுக்கிறேன், சில தரதலைகள். நான் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்டவையை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துட்டோம்னா நாய். அஜித் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் நாய் சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டுறேன். தீ வச்சு கொளுத்துன்னு சொல்லுவாரு. போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, இப்படி பேசிய ஒரு நபர். நான் அதனாலதான் பச்சோந்தின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க வந்து சும்மா சீமான் அவர்களே பச்சோந்தின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் பேசின ஆதாரம் காமிச்சனா இல்லையா? கண்ணெதிர காமிச்சனா இல்லையா? தீ வச்சு கொளுத்தணும் நாயின்லாம் சொல்றாரு அஜித்குமார் ரசிகர்களை. ஆனா அஜித்குமார் ரசிகர் அவர்கள் பலர் சீமான் அவர்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். நாங்க தெளிவாக இருக்கிறாங்க. எங்க தலைவர் வந்து பிரைமரி போர்ஸுங்க. எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்க போறாரு. அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தலைமையில் தான் கூட்டணி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் 2 அணிகளுக்கு இடையே தாங்க போட்டி. தாவேக அணி, இன்னொன்னு திமுக அணி. இதுல யாரு வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள்ல எங்களை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அணில் குஞ்சுகள்னு பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? இப்போ அவர் கூட தான் நாங்கள் ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாங்கள் வந்து ஆம குஞ்சுகள் சீமான் அப்படின்னு நாங்கள் சொன்னா சரியா இருக்குமா? நகைச்சுவைக்காக பேசலங்க. இல்ல இது அவர் சொல்றாருல. அப்போ எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு கோவத்தில் இருப்பாங்க. கொள்கையை பேசு, கோட்பாடை பேசு. நீங்க இந்த விஷயத்த தப்பா போறீங்க, இது சரியில்லை, இதை மாற்றுங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம். சரி செய்வதற்கு உண்டான சூழலை நாங்கள் உருவாக்குமே தவிர இதெல்லாம் என்ன விமர்சனம்? ஒரு கூட்டத்தில் என்ன பேசுறீங்கன்னா, வாயில்லாத ஆடு மாடுகளுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், போராட வேண்டும்னு ஒரு பக்கம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா மாடை, சாப்பிட்றா பீஃபை சாப்பிட்றான்றீங்க. எது உண்மை? இன்னொரு கூட்டத்தில் என்ன பேசுறாருன்னா, காமராஜர் அவர்கள் இறந்து போயிட்டாராம், அண்ணா அவர்கள் போயிட்டு அழுதாராம். காமராஜர் அவர்கள் எப்போ இறந்தாருன்னா 1975 இறந்தார். அண்ணா அவர்கள் எப்போ இறந்தாருன்னா 1969 இறந்தார். இப்போ யாரை நீங்கள் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கி கட்டிய பள்ளிக்கூடத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் படித்து மிகப்பெரிய அறிஞராக வந்தார்னு பேசுறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மேடைகள் நின்று எங்களை பார்த்து தற்குறி கூட்டன்னு சொல்றாரு. ஏங்க காமராஜர் அவர்கள் 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வராருங்க. அப்துல் கலாம் அவர்கள் 1932 பிறக்கிறார். 1954னா காமராஜர் அப்துல் கலாம் அவர்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 21 வயசாயிருக்கும். கல்லூரி படிப்பே முடிச்சிட்டாருங்க.